என்றும் என் முருகன் திருப்படி சரணம். இது உங்கள் ஜோதிட நண்பன் சரவணகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு 2026 சனி பயிற்சி மேசராசிக்கு எப்படி இருக்க போகுது. மேசராசிக்கு 7 சனி ஆரம்பிச்சிருச்சு. 7 சனி அப்படின்னு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்மகாரகன் சனி பகவான் நற்பலன்களை தரக்கூடியவர் எப்போவுமே. அப்போ அந்த சனி பகவான் விரயஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். உனி எல்லாம் விரயம் இல்லை, அப்படி இல்லை, சுப விரயத்தை தரக்கூடியவராக இருப்பார். ஒரு தொழில் வளர்ச்சி செய்கிறோம், தொழிலை முன்னேற்றணும், ஒரு வீடு கட்டுறோம், சுப காரியங்களை செய்வது போன்ற சுப விரயங்களை தரக்கூடியவராக இருப்பார். அந்த சுப விரயத்துக்காக தரக்கூடிய விஷயம், அந்த விரயம் செய்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் காலத்துக்கு நமக்கு நீடிக்கும், நமக்கு ஒரு பெரிய பாதுகாவலாக அது மாறலாம். அப்போ அப்பேற்பட்ட விஷயங்களை தரக்கூடியவர் தான் சனி பகவான். அப்போ உங்களுடைய பிரணாமணத்துக்கு சுப விரயங்களை தரக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறார். அதை பற்றி என்ற கூட்டம் இல்லை, அற்புதமாக இருக்கும். ஒருவேளை உங்கள் சுய ஜாத்தில் சனியுடைய பலம் சரியாக இல்லை அப்படின்னா அது அசுப விரயமாகவும் ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடிய விஷயமாகவும் வரலாம். ஆனால் சுபத்துவமாக இருந்துட்டா, சுபத்துவம் நம்ம செஞ்சுக்கிட்டா, இந்த சனியுடைய பயிற்சி பிரணாம விரைய சனிங்கிறது சுப விரயமாகவே இருக்குது. ஏன்னா பிரணாம தொழில் வளர்ச்சின்னு சொல்லக்கூடியது. ஒரு மளிகை கடையை வச்சா கூட டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக மாறினா வளர்ச்சி, அது பெட்டி கடையாக மாறின வீழ்ச்சி, அதை சொல்லக்கூடிய பிரணாமணத்துக்கு ஒரு வரார். அப்போ சுபத்துவம் அப்படிங்கிற பலத்தை பெற்றிருந்தால் கண்டிப்பாக நல்லது செய்வார். உங்கள் சுய ஜாதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக அவருடைய பலன் என்னன்னு தெரியும். அதை பலமாக வச்சுக்கிட்டு நம்முடைய கடமை. அப்படி வச்சுக்கும்போது இந்த சுப விரைய சனி சுபத்தை தான் தருவார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. என்ன அப்படின்னா, மேசராசிக்காரங்க இப்போ குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமையும். இருந்தாலும் கூட குடும்பங்களில் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். அது முக்கியமாக கணவன் மனைவி இடையே, மேசராசி ஆணும் சரி பெண்ணும் சரி, வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்க ரொம்ப நல்லது. அப்போ குடும்ப ஒற்றுமை அது கலைக்காமல் இருக்கும், அற்புதமாக இருக்கும். அதுபோல் கடன் வாங்கி எதையும் செய்ய வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம். முன்னேற்றம் பண்ணாலும் இருக்கிற பொருளை கையிருப்புகளை வச்சு செய்யுங்க. அகலக்கால வச்சு கடன் வைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அது பிரச்சனையில் மாட்டி விடவும், அதிகபட்சமான சிக்கல்கள் இழுத்து விடவும் வாய்ப்பு இருக்குது. பிரச்சனை முடிகிறவள் நம்ம மாற்றக்கூட வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நம்ம ஜாதத்தில் பலவீனம் இருந்தால், சனி பலவீனமாக இருந்தால், அப்போது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி தந்தையோட உடல்நல கவனமாக இருங்க. தந்தை மகன் சார்ந்த விஷயங்களில் ஒரு சிக்கல்கள் போகலாம். இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இறை வழிபாட்டின் மூலமாக பலம் பெறக்கூடிய காலம் மேசராசிக்கு. மேலும் முருகப்பெருமானுடைய வழிபாடை எடுத்துக்கோங்க. தொடர்ந்து முருகப்பெருமானோட வழிபாடை செவ்வாய்க்கிழமையில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் இதோடைய தாக்கம் குறையும். இருந்தாலும் உங்களுடைய சுயஜாதத்தில் சனியுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து இன்னும் தெளிவான பரிகாரங்கள் எடுத்துக்கும் போது 100% பிரச்சனைகள் சால்வ் ஆகும். உங்களுடைய சுயஜாதகம் பார்க்க விரும்பினா கீழே கூடிய தொடர்பு கொள்ளக்கூடிய நம்பருக்கு எனக்கு அழைங்க. உடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் முழுமையாக ஜாதகம் பார்த்து ரொம்ப எளிமையான பரிகாரங்கள், செலவில்லாத பரிகாரங்களை தீர்வு இருக்கும். நன்றி. உங்கள் ஜோதிட நண்பன் சரவணகுமார்.